மழை காலத்துல சில பேருக்கு ஜலதோஷம் அடிக்கடி பிடிக்கும். மழைக்காலம் வந்தாலே குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை நிலவரதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரும் குளிக்கக்கூடிய தண்ணீரும் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம தலைக்கு குளிக்கிறப்ப நல்லா உலர்த்திட்டு சாம்பிராணி புகை போட்டுக்கலாம். சாம்பிராணி புகையை சில பேர் மூக்கால சுவாசிப்பாங்க. அந்த மாதிரி சுவாசிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுத்தும். அதனால பின்னம் தலையில படுற மாதிரி காமிங்க, அது போதும். சில பேருக்கு சைனஸ் பிரச்சனையால மூக்கடைப்பு, தும்மல், நீர் ஒழுகு பிரச்சனை ஏற்படும். இந்த பாதிப்பு இருக்கிறவங்க நொச்சி இலைகளை இரவுல தலையணையில வச்சுக்கிட்டு தூங்குங்க. நொச்சி இலைகளை ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா சீரான சுவாசம் உங்களுக்கு கிடைக்கும். தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் தலையை நல்லா உலர்த்திட்டு மிளகு தூளை மெல்லிய பஞ்சு துணியில வச்சு உச்சந்தலையில சூடு பறக்க தேய்ச்சி விடலாங்க. அதே மாதிரி ஓமத்தை லேசா வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதோட கற்பூரத்தை சேர்த்து மூக்கால சுவாசிக்கலாம். கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சி நெஞ்சு பகுதியிலையும் விழாயெரும்பு பகுதியிலையும் பொறுக்கக்கூடிய சூட்டுல தேய்ச்சாலும் சளி தொல்லைகள் ஈஸியா மறைஞ்சிடும். நம்ம உண்ணக்கூடிய உணவு பானங்கள்ல எல்லாமே சூடாக இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. காலையில அருந்தக்கூடிய டீயாக இருந்துச்சுன்னா அதுல இஞ்சி டீ, துளசி இலைகள் இதெல்லாம் போட்டு குடிங்க. இஞ்சி டீல துளசி இலைகளை போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இஞ்சி துவையல், தூதுவளை சட்னி, சுக்கு காஃபி, கற்பூரவள்ளி பஜ்ஜி, கல்யாண முருங்கை வடை, இது எல்லாமே சளி தொல்லையில இருந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய அற்புதமான சிற்றுண்டிகளாக இருக்கு. இந்த சிற்றுண்டிகளை கூட அடிக்கடி சாப்பிடலாம்.